கொஞ்சம் கூட கேப்பே இல்லையே. நம்ம குளிக்க முடியுமா? இங்க இருந்து போயிட்டு எனக்கு குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸ்டேடியம்ல இருக்கிற வாஷ்ரூம்ல குளி. ஸ்டேடியம்ல குளிக்கணுமா? அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுமா? இப்படி பண்ணா மயக்க அடிச்சு எவ்வளவு சேர்த்து விடுவாங்க போயிட போறோம் 7 பேர்ல. நானும் தான் நினைச்சேன், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன இப்படி கிடக்குற? மூஞ்சில ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்க பார்த்தா தெரியல, அதை படுத்து கிடக்குறேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டா இருக்கு. தம்பிங்களா கவனிங்க, இதான் ஃபைனல் சவுண்ட் செக். ஓகேவா? பேசுறத கவனிக்க மாட்டீங்க, நீங்க இப்ப நாளைக்கு கிடக்குறீங்க. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். உங்களுக்கு ரொம்ப டைட்டான ஷெட்யூல் தான் இருக்க போகுது. நைட்டே ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி நைட்டு தான் அங்கே லேண்ட் ஆகுவோமே. இதுக்குள்ள விடிஞ்சிரும். அப்புறம் உங்களை 7:45 ஸ்டேஜ் கூப்பிட்டுருவாங்க. அப்ப நாங்க எப்பதான் தூங்குறது? ஃப்ளைட்லேயே தானே தூங்கணும். போகிற நேரத்துலேயே தூங்கிடணுமா நம்ம? அப்புறம் எந்திரிச்சிடணும் அப்படியே. ஆமாம், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரிஹர்சல் பண்ணுவீங்க. மதியானம் தான் பர்ஃபார்மன்ஸு. ஷோ வந்து 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நம்ம ஷோ இல்லை, மேட்ச்சு. கொஞ்சம் கூட கேப்பே இல்லையே. நம்ம குளிக்க முடியுமா? இங்க இருந்து போயிட்டு எனக்கு குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸ்டேடியம்ல இருக்கிற வாஷ்ரூம்ல குளி. ஸ்டேடியம்ல குளிக்கணுமா? அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுமா? இப்படி பண்ணா மயக்க அடிச்சு எவ்வளவு சேர்த்து விடுவாங்க போயிட போறோம் 7 பேர்ல. நானும் தான் நினைச்சேன், ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஷெட்யூல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால புதுசு இல்லை. அங்க பாத்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. சரி, அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்புங்க, வாங்க போவோம். உடம்பு கேட்கலாம் ஆல்ரெடி வலிக்குதுடா. எங்க ரிஹர்சல் பண்றது? FIFA வேர்ல்ட் கப் போடுற டைரக்டர் வந்துட்டாங்க பாருங்க. டேய், உங்க டைரக்டரா பெரிய ஆளு, பேசுறா அவங்கள்ட்ட ஒழுங்கா நல்ல வார்த்தையா. இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு நீயே பேச மாட்டேற, என்னென்னத்த பேச சொல்ற? நீ போய் பேசு போ. எனக்கே படபடன்னு வருது. ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக கேம் நடத்துங்க. அழகா இப்படி ஸ்லைடிங்லேயே வந்து டான்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க போலயே. அப்படி பண்ணலாம் நல்லா இருக்கும். என்ன சொல்ற? அதை கேட்டு பண்ணுங்களாண்டா. அவன் இடத்துல நவரத்துக்கு ஈஸியா, இடத்துல நவர முடியாது டக்குன்னு. அதனால ஸ்லைட் பண்ணி வந்துருவான். என்னால பேசிக்கிட்டே போக வேண்டியதான். பாரு, இப்படி பேசிக்கிட்டு தான் போக முடியும். கஷ்டம், போக முடியாது. அதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ ஓகே, ஓரளவு ப்ராக்டிஸ். முன்னாடி தானே ஜிரு நின்று பாடுவான், கொஞ்சம் தள்ளி நின்று பாடட்டும். நம்ம ஈஸியாக அதுக்குள்ளே மாறிக்கலாம்ல. அவன் பாட்டு ஃப்ரண்ட்டில் பாடிட்டு நம்ம முன்னாடி மாறிக்கலாம். இதோ இப்போ எல்லாம் ஒரு கவனிங்களேன். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணிட்டு நடந்து போறோம்ல, அப்போதைக்கு நம்ம நடக்கிறது கொஞ்சம் வேடா இருக்க மாதிரி இல்லை? அப்போ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கடா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல திருப்பி ஒரு செகண்ட் நவுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுது? ஈஸியாக பண்ணிடலாம்ல. டேய் முன்னாடி வாடா, முன்னாடி வாடா. என்னாச்சு? மாறினதுல ஏதோ தப்பா இருக்கு. யாரோ ஒழுங்கா மாறல. என்ன பண்ணீங்க? என் இடத்துல ஒழுங்கா தான் பாடிட்டு இருந்தேன். நான் பாடி முடிச்சுட்டு கேஷுவலா இந்த இடத்துக்கு வந்து நின்றவா? ஓகே. இப்பவே இங்க ரிஹர்சல் பண்றதுக்கு டைம் கொடுத்துருங்க உங்களுக்கு. அதான் பண்ணிக்கிட்டோம். பண்ண வரைக்கும் கரெக்டா இருந்துச்சா? இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாரும் வா 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 வா, இந்த லைன்ல மட்டும் டக்குல எல்லாம் ஆடி பாருங்க பாப்போம். ஓகே, பின்னாடி பாருங்க. இவங்க என்ன பண்றீங்க? முன்னாடி வந்துட்டோம். ஓகே, சில பேர் ஃபாஸ்டா ஆடுறோம், சில பேர் ஸ்லோவா ஆடுறோம். அது மட்டும் தான் ப்ராப்ளம். அவ்வளவுதான், சூப்பரா பண்ணிட்டீங்க. வேற லெவலா இருந்துச்சு. லாஸ்ட்ல எனக்கு லைட்டா கால் தடுக்கி விட்டுருச்சு.
ஃப்ளைட்டில் இப்போ நாங்கள் கிளம்பி போக போகிறோம். ஓகே பாய். இதை கூட வீடியோ எடுக்கணுமா? பின்னாடி வரணுக்கு போகிறாங்க, அவனை எடுங்க. எல்லாம் மூஞ்சில ஃபேஸ் மாஸ்க் கூட வரும், இதை போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு இப்படி கிடக்குற? மூஞ்சில ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன், பார்த்தா தெரியல, அதான் படுத்து கிடக்குறேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்கு. உடம்பு சாய்ச்சி படுக்கணும் போல இருக்கு. சபா, ஏன்னா சீட்டில் உட்காந்து என்னடா உனக்கு இப்படி படுத்து கிடக்குற தரையில? இந்த மாதிரி நோட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இது வந்து சிக்கனா? என்ன ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இல்லையா உன்கிட்ட? ஃப்ளைட்டில் தரது அப்படி தான் இருக்கும். எனக்கு முடியல, அப்பா டயர்டாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு டேஸ்ட், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நீ சாப்பிட்டு பாரு, எனக்குலாம் வேண்டாம். என்னாச்சு? எனக்கு யூரோப் ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போயிடும். என்ன பண்ண போற நீ? எனக்கு தெரியலையே, இப்போயே தூக்கணும் போல தான் இருக்கு. தூக்கம் வந்துருச்சு எனக்கு இப்போவே. போய் படுத்துருவேண்ணா. ஹலோ, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. முதல்ல டைமிங் தப்பு தப்பா சொன்னேன். நம்ம போய் லேண்ட் ஆகிறதுக்குன்னு 10 மணி நேரம் இருக்கு. நீ 7 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொன்னேன். தப்பு. சரி, அதில் என்ன இருக்கு? 7-8 மணி நேரம் சொன்னேன், என்ன இப்போ? டேய், டைமிங்கில் கரெக்டாக இருக்கணும். 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் ஃபுல்லாக சொல்லணும். போலாம். தம்பிங்களா கவனிங்க, இதான் ஃபைனல் சவுண்ட் செக்கு, ஓகேவா? பேசுறத கவனிக்க மாட்டீங்க, நீங்க போய் அடிக்கிட்டு கிடக்குறீங்க. ஒழுங்கா டயத்தை யூஸ் பண்ணிக்கங்க, டான்ஸ் ஆடிட்டு கிடக்காதீங்க. சவுண்ட் செக் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்கங்க. மைக்லாம் ஒழுங்கா இருக்காதா? இனி 2 மணி நேரம் வேலை செய்தா? நம்ம அங்க இருந்து தான் ஆட போறோம். இப்போ சொல்லுங்க, இங்க ஆடுறப்ப செமையா தெரியல பாக்குறதுக்கு வியூ. ஆமா, சூப்பரா இருக்க போகுது. நம்ம பேசுறதே கவனிக்க மாட்டாங்க, உன்னத்தையும் மதிக்க மாட்டாங்க, கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்றத வச்சு தப்பு வரட்டும். அப்ப இருக்கு சொல்றத காதல அங்க மாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு சொல்லுவாங்க இதை நம்ம சொல்லவே இல்லம்பாங்க. சபா, எத்தனை ரிஹர்சல் இதுக்கு? ரொம்ப பண்ணிட்டே இருக்கோன்னு. ஆமா, கரெக்டா சொன்னடா. ரொம்ப நிறைய ரிஹர்சல் வந்துருச்சுல இதுக்கு. எத்தனை வாட்டி தான் ஆடி ஆடி பாக்குறது ஒரு 4 பாட்டையே? ரிஹர்சல் அத்தனை வாட்டி பண்ணா தப்பு வராம நீங்க பண்ணலாம், புரியுதா? ஆல்ரெடி பிராக்டிஸ்ல இருக்கிற பாட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவோம். ஆமா, சரி, கரெக்டா பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப வீடியோ ரிஹர்சல் மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஆங்கிள் அவங்க கேமரா எடுப்பாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அங்க நின்று ஆடலாமா? ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி எப்படிலாம் கேமரா கொண்டு வராங்கன்னு நீங்க இப்ப பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நாங்க போஸ் கொடுத்து டான்ஸ் ஆடணுமோ? ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ரிஹர்சல் எல்லாம் போதும், கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எதனா போஸ் கேஸ் கொடுக்கறத இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். கேமரா எந்த பக்கம் நவருதுன்னு தெரிஞ்சா நம்ம அங்க ஸ்பாட்ல என்ன வேணா பண்ணலாம் தெரியுமா ஆக்ஷனு. அதனால சரி, ஓகே, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாச்சுல, கிளம்புவோமா? இங்கேயே வேணா நிக்காது. கிளம்பிதான் ஆகணும், டைம் இல்ல. அங்கேருந்து வருவீங்கல்ல, அப்படியே கேமரா பார்த்துட்டே வாங்க. கேமரா கொஞ்சம் கீழே வரமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கீழே பார்த்துட்டே தான் நடந்து வர மாதிரி இருக்கும். ஒருத்தனை மோதி கேமரா நடந்து வந்தா சரி, பிரச்சனை இல்லை. நீ சொல்றது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா கேமரா ஆங்கிள் கீழே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனா நல்லா இருக்கும் அந்த வியூ. இங்கேருந்து பாக்குறதுக்கே கெத்தா தான் இருக்கும். நீ வேணா பாரு, நம்ம குனிஞ்சு நடந்து வந்து பார்த்துட்டு வருவோமா? நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி. எல்லாமே டைம் தான். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இந்த வாட்டி. சப்போஸ் சொதப்பிட்டா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்துக்கு போயிடணும். ஏன்னா நம்ம அடுத்து மேட்ச்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. மேட்ச் ஒழுங்கா நடக்கணும், அதுக்கு நம்ம சீக்கிரம் முடிக்கணும். ஆமா, நம்ம பதறாம செய்யணும். எல்லாத்தையும் பதட்டமே இருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. பயப்படாதீங்க, காசு நல்லா தொடங்கி வச்சுட்டு வந்துடணும். ஓகே, எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது. இவனுங்க வந்து ஆடி தொடங்கி வச்சுட்டு போனாங்க, அதான் அப்படி ஆயிடுச்சு சொல்லக்கூடாது யாரும். மேக்கப்
போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கம் வர ஆரம்பிக்குது. கண்ணு சொருகுற மாதிரி ஃபீலு. தூக்கமே பத்தல போங்க. என்ன படுத்து கிடக்குற வரல? இப்ப கூட நீ எக்ஸசைஸ் பண்ணணுமா? உன் காலை சும்மா விட மாட்டேன் பாரு. ஏய் உர்றா என்ன? விட மாட்டேன். ட்ரெஸ் மாத்தல மேக்கப் போடல வந்து படுத்து கிடக்குற. என்னதான் உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தூங்கிட்டு இருக்கியாடா? இன்னொரு வாட்டி காலை பிடிச்சி எழுத்திர அதே காலை வச்சு எட்டி ஒரே உத. ஓகே நீ எக்ஸசைஸ் பண்ண மாட்ட பண்றவங்க எடுத்து விடுற. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஸ்டேஜ்ல பார்க்க அழகா தெரியுவியா? அதனால தான் பண்ண விட மாட்டேன். நீ டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஆடு, அது போதும். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுங்க. ஓகே ஓகே. ஓ थैंक यू. தேங்க்யூ. நான் பேசி முடிச்சிட்டீங்களா? காணலாமா? பரவாயில்லையே, டிக்கெட் பார்த்த போட்டோ நல்லா தான் வந்திருக்கு. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாரும் நல்லபடியா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வேண்டிக்கிங்க. கிளம்பலாமா? எல்லாரும் கும்பலா சேர்ந்து கும்மி அடிச்சு கிளம்பிடுவோம். 3 2 1. ஓகே நல்லபடியா தொடங்கி வைக்கணும். நம்ம ஆட பாப்பா கரெக்டா வெயில பத்தியா எப்படி அடிக்குதுன்னு சொல்லுன்னு. வெயில்ல பொசிங்கிடாம இருந்தா சரி. ஆனா நமக்கு ட்ரெஸ்ஸே கசகசம் தான் இருக்கு ஒரு மாதிரி. பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணுவேன். சீக்கிரம் வேகமா போங்க ஸ்டேஜுக்கு. இப்படி நடந்தா எப்படி? ஓகே அவ்வளவுதான். நம்மளே போய் அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி நல்லா சரி. ரொம்ப நன்றி. பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருந்துச்சு.